இயேசுவில் இனியவர்களே, திருதய ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலருடைய ஆண்டு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனாவது நவநாள்? 7வது நவநாள். 7வது நவநாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை என்ன? அன்னை மரியாவுடைய வாழ்த்துறை பயணம். வாழ்த்துறது எல்லாருக்கும் பிடிக்குமா? வாழ்த்துவது பிடிக்குமா? எல்லாருக்கும் வாழ்த்துறது பிடிக்குமா? வாழ்த்துதலை வாங்கிறது பிடிக்குமா? வாங்கிறது பிடிக்கும், அவ்வளோதானா? நமக்கு பல நேரங்களில் ஒன்று பிடிக்கும், ஒன்று பிடிக்காது. ஒரே விஷயந்தான். நமக்கு எல்லாரும் நம்மளை பெரியவங்கன்னு சொல்கிறது பிடிக்கும், நம்ம இன்னொருத்தரை பெரியவங்கன்னு சொல்கிறது பிடிக்காது. என்ன எல்லாரும் வாழ்த்துறது பிடிக்கும், எனக்கு ஒருத்தரை வாழ்த்துறது பிடிக்காது. எனக்கு எல்லாரும் செல்வங்களையோ அல்லது பொருட்களையோ பதவிகளோ எனக்கு கொடுக்கணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கொடுக்கணும்னா அது பிடிக்காது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ 2 நாளுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட ஒரு நற்செய்தி வாசகம். ஒரு செல்வந்த இளைஞன் இயேசுவிடம் வருகிறான். நான் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவை கேட்கிறான். கட்டளைகளை கடைபிடி என்று சொல்கிறார். நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து வருகிறேன், நான் மோட்சத்திற்கு செல்வதற்கு இன்னும் எது குறைபடுகிறது என்று கேட்கிறான். உன்னிடம் இருப்பதை எல்லாரிடம் கொடு என்று சொல்கிறான். அவன் வருத்தத்தோடு திரும்பி செல்கிறான். பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எப்பொழுதுமே பிடிக்கும், நாம் தயாராக இருப்போம். ஆனால் கொடுப்பதற்கு பல நேரங்களில் நாம் தயாராக இருப்பதில்லை, தயங்குகிறோம். அந்த பண்புகளில் மிகச்சிறந்ததாக இருப்பது வாழ்த்துரை. வாழ்த்துதலை பெறுவதற்கு நாம் மிக தயாராக இருக்கிறோம். கொடுப்பதற்கு பல நேரங்களில் நாம் அச்சப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். நம்ம ஒருத்தனை வாழ்த்திட்டோம்னா அவனுக்கு எதுவும் ஆயிருமோ, அவன் பெரிய ஆளாக ஆயிடுவானோ, நம்மளை விட சிறந்தவன் ஆயிடுவானோ அப்படிங்கிற தயக்கம்தான் பல நேரங்களில் வாழ்த்துவதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது. வாழ்த்துவதற்கு நீங்கள் ஒருபோதும் தயங்காதீர்கள். நீங்கள் ஒருவரை வாழ்த்தினீர்கள் என்றால் அது உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும் என்பதற்கான அடையாளம்தான் அன்னை மரியா. இனி இவர்களை அன்னை மரியாவை போல நமது பங்கில் இருப்பவர் நமது பங்கு தந்தை. உங்கள் பங்கு தந்தையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி தானா? நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல செயல் செய்யுங்க, ஓடி வந்து பாராட்டுவார். யார் ஏதாவது நல்ல செயல் செஞ்சுட்டா நல்லா உற்சாகப்படுவார். கைத்தட்டுங்க, கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? ஆமாவே இல்லையா? ஆமாண்ணா, பலத்தை கைத்தட்டி நம்ம சாமியாக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். இனி இவர்களே, வாழ்த்துவதற்கு என்ன வேணும்? வாய் வேணும், அப்படிதானா? நல்ல வாழ்த்துறதுக்கு மனசு வேணும். இந்த 2 பண்புகள் தான் வாழ்த்துவதற்கு மிக முக்கியம். ஒருவரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வாய் பேச தெரிஞ்சால் போதும். 2வது காரியம், வாழ்த்துவதற்கு எனக்கு மனசு வேணும். வாழ்த்துவதினால் நமக்கு அந்த வாழ்த்து பல மடங்கு திரும்ப வருகிறது என்று சொன்னேன். அன்னை மரியாவினுடைய அந்த வாழ்த்துறை பயணத்தை சற்று யோசித்து பார்ப்போம். அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை தேடி செல்கிறார். எதுக்கு தேடி போனாங்க? அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை எதற்காக தேடி சென்றார்கள்? வாழ்த்துறதுக்குனே போனாங்களா? இல்லை, அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்துச்சு, அவ்வளோதானா? அந்த செய்தி கிடைச்ச உடனே அவர்களை தேடி செல்கிறார்கள். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிகிறது, எலிசபெத் அம்மா என்ன செஞ்சிருக்காங்க? ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். விவிலியம் அதைத்தான் சொல்கிறது. கபிரியேல் தூதர் சக்கரியாவுக்கு ஒரு யோவானுடைய பிறப்பை முன்னறிவிக்கிற பொழுது அவர் நம்பவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாவதில்லை. எனவே எலிசபெத் அம்மாள் கருவுறுகிறார். விவிலியம் சொல்கிறது, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 24வது இறை வார்த்தை, எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதமல் ஒளிந்திருந்தார், மறைந்திருந்தார். வெக்கம். ஐயோ, இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு கர்ப்பமாக இருக்குதே, இந்த சமூகம் என்ன சொல்லும், ஊர் என்ன சொல்லும் அப்படின்னு பயம். எனவே என்ன செய்கிறாங்க? ஒளிந்திருக்கிறார்கள், யார் கண்ணிலும் படாது இருக்கிறார்கள். இந்த செய்தி அன்னை மரியாவுக்கு வருகிறது. எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார். அன்னை மரியா எலிசபெத் அம்மாவை பார்க்க செல்கிறார். அவர் பார்க்கிற பொழுதே கண்டுபிடித்துக் கொள்கிறார். கொஞ்சம் தயங்கி தான் நினைச்சாங்க. எலிசபெத் அம்மா வெளியே வராங்க. அப்போ இவ்வளவு நாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவர் கருவுற்றிருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியை கூட கொண்டாட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். எனவே அன்னை மரியா முதலாக அவர் என்ன செய்கிறார்? வாழ்த்துகிறார். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க,
சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன், இந்த வயசுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், நீங்கள் கருவுற்றிருக்கிறதை குறித்து நிச்சயம் வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், யார் என்ன சொன்னானே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், ஒரு குழந்தையை தந்திருக்கிறார், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், உங்கள் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய தூதர் என்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் ஒருவேளை கருவுற்றிருப்பதை மறைத்திருக்கலாம், யார் கண்ணிலும் படாமல் இருக்கலாம், ஆனால் சந்தோஷப்படுங்க, ஏன்னா கடவுளுடைய தூதர் என்கிட்ட வந்து சொன்னார். எனவே இந்த கருவுற்றலை குறித்து நினைச்சினியும் சந்தோஷப்படணும்னு சொல்லி என்ன செய்றாங்க, அன்னைமரியால் வாழ்த்துகிறார். இனி இவர்களை 5 மாதம் அளவும் மறைந்திருந்த எலிசபெத்து இப்பொழுது என்ன சொல்கிறார், மிகுந்த உற்சாகத்துடன் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு சொல்கிறார், நீரும் வாழ்த்து பெறுவீராக, நீரும் ஆசீர் பெற்றவர், என் வயிற்றில் இருக்கிற குழந்தை உமது வாழ்த்துரையை கேட்டவுடன் சந்தோஷப்பட்டது. அப்ப நீங்கள் ஒருவரை வாழ்த்துகிற பொழுது அந்த வாழ்த்து அவருக்கானது மட்டுமல்ல, அவரை சார்ந்திருக்கிற அனைவருக்குமானது. அன்னைமரியா எலிசபெத்தை வாழ்த்துகிறார், ஆனால் எலிசபெத்து மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை, எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தையும் மகிழ்ச்சி அடைகிறது. உமது வாழ்த்துரை எனது காதில் விழுந்ததும் என் வயிற்றில் இருந்த குழந்தை பேருவகையால் துளிற்று. சந்தோஷத்தை குதிச்சதில்லை, பேருவகையால் துளிற்று. எனவே இனியவர்களே, ஒருவரை வாழ்த்துகிற பொழுது அவர் பொருட்டு அனைவருமே மகிழ்ச்சி அடைகிறார்கள், அனைவருமே அக்களிக்கிறார்கள், துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். எனவே தான் வாழ்த்துறை மிகவும் அடிப்படையான தேவையாக இருக்கிறது. நான் மட்டும் வாழ்த்துறையை பெறுவேன் என்றால் அதில் எந்த மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களை 4 பேர் வாழ்த்தணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை வாழ்த்தணும். நீங்கள் வாழ்த்தினா தானே அந்த வாழ்த்து உங்களுக்கு திரும்பி வரும். அப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வாழ்த்துறீங்களோ அவ்வளோ தூரம் மற்றவர்கள் உங்களே வாழ்த்துவார்கள். மற்றவங்க வாழ்த்துறதுக்காக நீங்கள் வாழ்த்தணும் அவசியம் கிடையாது. மற்றவங்க என்னை வாழ்த்தணும் அப்போ நான் வாழ்த்தணும், மற்றவங்க எனக்கு கொடுக்கணும் அதனால் கொடுக்கணும், அப்படி இல்லை. வாழ்த்துதல் என்பது தன்னலமற்ற மனநிலையிலிருந்து சுயநலமற்ற அறிவிலிருந்து வெளிப்பட வேண்டும். வழக்கமாக நம்ம எப்போல்லாம் வாழ்த்து சொல்லுவோம்? நீங்கள் அமைதியாக பார்த்தா யாருக்கும் வாழ்த்து சொல்ல முடியும், அப்படி தானே? நாங்கள் எந்த காலத்தில் சொன்னோம் வாழ்த்துனோம், அப்படி தானே? பொதுவாக எப்போலாம் வாழ்த்து சொல்லுவோம்? யாரையா பார்த்தா வாழ்த்து சொல்லுவோம். பாத்திரம் மொதல் பார்க்குறே சொல்ல முடியல, வணங்க சாமி. ஓ வாழ்த்துனா நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? இந்த முக்கியமான நாட்கள் சொல்கிற மாதிரி தான் வாழ்த்து நினச்சிட்டீங்களோ? குட் மார்னிங் சொன்னாலும் வாழ்த்து தான். காலை வணக்கம், சாமி வணக்கம், நல்லா இருக்கும், கத்தக்கு சுவாஸ்திரம், மரியே வாழ்க, அதுவும் வாழ்த்து தான். சரிங்களா? அப்போ யாராவது ஒருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லுவோம், ஒன்று. ரெண்டாவது, பெரியவங்களை பார்த்தா வாழ்த்து சொல்லுவோம். பார்க்காதவங்களை என்னைக்காவது திருவிழா காலத்துலேயே மற்ற நாளுகளே பார்த்தா நல்லா இருக்கீங்களா, அதுவும் வாழ்த்து தான். சரிங்களா? அது சொல்லுவோம். இல்லைன்னா பிறந்த நாள், திருமண நாள், இல்லை அவங்கள வாழ்க்கையில் ஏதோ முக்கியமான நாள் கிடந்திருக்குன்னா அந்த சிறப்பான நாட்களில் வாழ்த்து சொல்லுவோம். இனி அவர்களே, பிறந்த நாளில் முக்கியமாக என்ன செய்வோம்? வாழ்த்து சொல்லுவோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல, ஸ்கூல்லலாம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள்னா அடி விழாது. அன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டு என்ன செய்வோம்? சாக்லேட்லாம் வாங்கிட்டு போவோம். சாக்லேட் வாங்கிட்டு போகலன்னா இந்த சாக்லேட்டாக கிடச்சிச்சு, சாக்லேட் கூட வாங்கி கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி யாராவது திட்டிடக்கூடாது. அதனால் எத்தனை ரூபா சாக்லேட் வாங்கிட்டு போவீங்க? அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ முக்கியம் கிடையாது, 5 ஸ்டார் சாக்லேட் தான் எல்லா பிள்ளையும் கொடுப்பேன். எத்தனை பிள்ளைங்க? அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி தான், 60 பிள்ளையோ 100 பிள்ளைகளோ, சரிங்களா? வகுப்பில் இருக்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கிட்டு போவோம். அன்றைக்கி என்ன செய்வாங்க? டீச்சர் எல்லாருக்கும் முன்னாடி நிப்பாட்டி விட்டு கை தட்டுங்க, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லவே இல்லையோ? பிறந்தநாள் வாழ்த்து பாடுங்க, ஹாப்பி பர்த்டேன்னு பாடுவாங்க. அதில் யாராவது ஒருத்தர் எழுப்பிவிட்டு அவங்கள பற்றி ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லுன்னு சொல்லுவாங்க. சொல்லியிருக்கீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களோ? சாக்லேட் வம்பா போச்சே, என்ன கஷ்டப்பட்டு சாக்லேட் வாங்கிட்டு போய் நம்மளை 4 வார்த்தை நல்ல வார்த்தை கூட பேசலையே. ஆமாம், எங்கள் ஸ்கூல்லலாம் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. அதை நாங்கள் குறுமடத்தில் படிக்கும்பொழுது அந்த மாதிரி செய்வோம். அப்போ யாராவது ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி பிறந்தநாளை கொண்டாடுகிற அந்த நபரை குறித்து 4 நல்ல வார்த்தை சொல்லணும். அது எப்படி இருக்குதோ இல்லையோ புகழ்ந்து பேசுவாங்க. பிரதர் எப்படின்னா, அந்த அண்ணன் எப்படின்னா, அந்த தங்கச்சி எப்படின்னான்னு சொல்லி நினச்சிவாங்க. ஊரில் இல்லாத கதையெல்லாம் சொல்லி அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி நினச்சிவாங்க, ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. ஒரு முறை என்னுடைய சகோதரர், அருள் சகோதரர் ஆல்பர்ட் ஜோசப், திருநெல்வேலி சபையை சார்ந்தவர், நம்ம கல்வெட்டில் போட்டிருக்கலாம், கவுசானால் வந்து திருமலர் திருப்பலி நிறைவேற்றினார் அப்படி போட்டிருக்கா கல்வெட்டில். கல்வெட்டு யாருமே பார்க்கவே இல்லையோ? கோயிலுக்கு முன்னாடி கல்வெட்டில் போட்டிருக்கும், அதிரியான் கவுசானால் இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றினார்னு. அந்த அதிரியான் கவுசானால் தோற்றுவித்த சபையை சார்ந்தவர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பட்சத்தில், அந்த பிறந்தநாள் அதுவுமா எதுக்கு போட்டு பயங்கரமாக வாழ்த்து சொல்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க வாழ்த்துறதை பார்க்கும்போது நமக்கே என்ன செய்ய வெக்கமாக இருக்குது, நம்மகிட்ட இல்லாத பண்புகளை கூட இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் பட்சத்தில் எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னார். வாழ்த்துறை என்பது என்ன அப்படின்னா,
உன்ட்ட இருக்கிறத மட்டும் சொல்கிறது வேறு வாழ்த்து கிடையாது. அது வாழ்த்துதலாக இருக்கலாம், அது அங்கீகரிப்பாக இருக்கலாம். வாழ்த்துறை எதுக்கு சொல்கிறோம்னா 2 காரணத்துக்காக. முதலில் உன்னிடம் இருக்கிற நற்பண்புகளை குறித்து ஒருவர் சொல்லுவார் என்றால் அதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களை பார்த்து சொல்கிறார், இவர் அன்பானவர், மன்னிக்கக்கூடியவர், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், உதவக்கூடியவர், இலகிய மனம் கொண்டவர், எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி உங்களை ஒருத்தர் பாராட்டுறார் அப்படின்னு வச்சுருங்களேன். இப்போ இதில் அன்பானவனாக ஓரளவுக்கு வச்சுக்கலாம், மன்னிக்கிறதெல்லாம் செட் ஆகாது, எப்பவும் சிரிச்சிட்டு இருக்கதா, என் மூஞ்சி எப்பவுமே உருன்னு தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பண்புகள் இருந்துச்சுங்களேன். அப்போ உங்களை பற்றியான நேர்மறையான பண்புகள் சொல்லப்படும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? அதை வளர்த்துக்கிடணும். உங்களிடம் இல்லாத பண்புகளை சொல்லி ஒருத்தர் வாழ்த்துறார் அப்படின்னா என்ன செய்யணும்? அதை உருவாக்கிக்கிடணும். அப்போ என்னுடைய சகோதரர் சொன்னது இந்த விஷயம்தான். உன்னிடம் இருக்கிற பண்புகளை ஒருவர் சொல்லி உன்னை வாழ்த்துகிறார் என்றால் அந்த பண்பை நீ வளர்த்தெடுக்க வேண்டும், அதை அதிகப்படுத்த வேண்டும். ஒருவேளை உன்னிடம் இல்லாத பண்பை சொல்லி ஒருவர் உன்னை வாழ்த்துகிறார் என்று சொன்னால் அந்த பண்பை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே வாழ்த்துதல் எதுக்கு சொல்லப்படுகிறது என்றால் இந்த 2 காரியத்திற்காக. ஒன்று, உன்னிடம் இருக்கிற பண்புகளை நீ வளர்த்து கொள்வது. 2வது, உன்னிடம் அந்த பண்புகள் இல்லை என்றால் அதை உருவாக்கி கொள்வது. எனவே வாழ்த்துதல் என்பது சும்மா சொல்லப்படுவது அல்ல. இனியவர்களை, நம்மிடம் இருக்கிற பண்புகளை வளர்த்து கொள்வதற்கோ அல்லது புதிய பண்புகளை உருவாக்கி கொள்வதற்கோ தான் இந்த வாழ்த்துரை கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியா எலிசபெத்தை வாழ்த்துகிற பொழுது 5 மதமளவும் யார் கண்ணிலும் படாத எலிசபெத்து அந்த வாழ்த்துரை கேட்ட பிறகு எல்லார் கண்ணிலும் படும்படியாக வருகிறார். எனவே தான் தன்னுடைய குழந்தை பிறக்க போகிறது என்ற செய்தி எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. கரெக்டாக குழந்தை என்னைக்கு பிறக்குதோ அன்னைக்கு உறவினர்கள் எல்லாருமே வருகிறார்கள். 5 மாதம் வரைக்கும் அவருக்கு குழந்தை கருவுற்றிருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் குழந்தை பிறந்த பொழுது எல்லா சமூகத்தாரும், எல்லா ஊராரும், எல்லா விருந்தினரும் வருகிறார்கள் என்றால் அதுவரை மறைந்திருந்த எலிசபெத்து வெளியே வருவதற்கு ஒரு வாழ்த்துரை பயன்படுகிறது. எவ்வளோ தைரியமாக இந்த வயசுலையும் நீ கருவுற்றிருக்கிற என்று அன்னை மரியாள் வாழ்த்தி இருக்கலாம். என்னை பற்றி நான் தைரியமானவ, இவ்வளவு தூரம் இந்த வயசுலையும் இந்த குழந்தையை தாங்கி இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவரை வாழ்த்துகிற பொழுது நான் எதுக்கு ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்கணும்? குழந்தை செல்வம் கடவுள் தருகிற பரிசு என்று விழின்னு சொல்லுகிறது. அப்போ கடவுள் எனக்கு பரிசு கொடுத்திருக்கிறார், அதை நான் ஏன் ஒழித்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எலிசபெத் அம்மா வெளியே வருகிறார். எல்லாருக்கும் அறிவிக்கிறார், நான் கருவுற்று இருக்கிறேன் பாருங்கள். இனியவர்களே, அப்படி என்றால் அந்த வாழ்த்துதல் ஒன்று அந்த பண்புகளை வளர்த்தெடுக்கிறது, அந்த பண்புகள் இல்லாத பொழுது அதை உருவாக்குகிறது. இந்த வாழ்த்துகிற பண்பு எல்லா பருவத்தினருக்கும் தேவைப்படுகிறது. நம்மளை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு எல்லாருமே என்ன செய்கிறோம்? ஆசைப்படுறோம். ஃப்ராய்டு 8 வகையாக மனித வாழ்க்கை பிரிக்கிற பொழுது 4வது பருவத்தினருக்கு தான் அந்த வாழ்த்துறை பண்புகள் இருக்கிறதாக. அதாவது ஒருத்தரை நீங்கள் உற்சாகப்படுத்துகிற பொழுது 6 வயதிலிருந்து 11 வயது வரைக்கும், வயசுக்கு வர வரைக்கும் அந்த டைமில் பிள்ளைகளை நீங்கள் அதிகமாக எந்த காரியத்தை சொல்லி உற்சாகப்படுத்துவீர்களோ அந்த பண்பிலே அவர்கள் வளர்கிறார்கள். இப்போ 6 வயசில் இருக்க ஒரு பையனை பார்த்து நல்லா பாடுறிய, வெரி குட் அப்படி நீங்கள் கை தட்டினீங்கன்னா அந்த பையன் எங்கே போனாலும் நல்லா பாட முயற்சி பண்ணுவான், தன்னுடைய பாடல் திறமையை வளர்த்துக்கிடுவான். நீலாம் என்னடா பாடுற அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவன் பாடவே மாட்டான். அப்போ அந்த 6 வயதிலிருந்து 11 வயது 12 வயசு வரைக்கும் அவனுக்கு நீங்கள் எந்த பண்புகளை, அவளுக்கு எந்த பண்புகளை நீங்கள் சுட்டி காட்டி நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீர்களோ அதில் வளர்கிறார்கள் என்று சொல்கிறார். அது 4வது பருவம். ஆனால் உண்மையை நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால் எல்லா வயதினருக்கும் என்னை எவராவது ஒருவர் கவனித்து கொள்ள வேண்டும், என்னை யாராவது ஒருவர் பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. பாராட்டப்படுகிற பொழுது நம்ம அந்த பண்பிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பண்பை நம்ம எப்பொழுதுமே கடைபிடிக்கிறோமானா பெரும்பாலும் இல்லை. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி எல்லாரும் என்னை வாழ்த்தணும்னு ஆசைப்படுறோம், நம்ம யாரையுமே வாழ்த்துறதில்லை. எதுக்காக வாழ்த்தணும்? 2 பண்பு சொன்னேன். என்னதுக்கெலாம்? 1 கவனிக்கலையோ, அதை போட்டு ஏன் கவனிக்க சாமி, இன்றைக்கி பிரசங்கத்தை முடிங்க சாமி, அடுத்த வேலையை பார்க்கலாம். இனிவர்கள் முதலில் நம்மிடம் இருக்கிற பண்புகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, 2வது இல்லாத பண்புகளை உருவாக்கி கொள்வதற்கு. அப்போ உங்கள் வீட்டில் என் பிள்ளை என் பேச்சையே கேட்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கிற நீ, சரி நம்ம சொன்னதெல்லாம் கேட்குறிய அப்படி நீங்கள் பாராட்டினீங்கன்னா அந்த பாராட்டுறதுக்காகவாது அவன் என்ன செய்வான்? நல்ல பிள்ளையாக மாறி ஆகணும். அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம். அப்போ நீங்கள் ஒருத்தரை வாழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எதற்காக என்றால் என்னுடைய பிள்ளையை நற்பண்பில் நான் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நான் அவரை பாராட்ட வேண்டும். முதல்ல அவன் என் பிள்ளைனாவது சொல்லணும்ல. என் பிள்ளை அப்படி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி ஊரில் சண்டை போட பதிலாக அந்த பிள்ளைகிட்ட போய் என் பிள்ளை தப்பு செய்வியா, நீ நல்ல பிள்ளைலாம், நீ நல்ல பேரத்தை தானே பேசுவேன், நீ 4 பேர் நல்லா அன்போடு தானே பழகுவேன், நல்லா ஹோம்ஒர்க் முடிப்படலா, நல்லா ஸ்கூலுக்கு போவலாம், நல்லா ட்ரெஸ் போடுவலாம் அப்படின்னு சொல்லி பாராட்டுங்க. அப்படி உங்கள் பிள்ளையை நீங்கள் வாழ்த்துறீங்க அப்படின்னா, உற்சாகப்படுத்துறீங்கன்னு சொன்னால் அவள் அந்த பண்பிலே வளர முயற்சி செய்வார். ஒருவேளை அந்த பண்பு இருந்துச்சுன்னா அதை வளர்த்து கொள்வாள், இல்லை என்றால் அந்த பண்பை உருவாக்கி கொள்வாள்.
அப்போ எதற்காக முதல் வாழ்த்த வேண்டியிருக்கிறது? அந்த பண்புகளை வளர்த்தெடுப்பதற்கு. வாழ்த்துக்கிற பொழுது ஒருவர் அங்கீகரிக்கப்படுகிறார். இவன் நல்லா பாடுறான், நல்லா பேசுகிறான், நல்லா ஓடுறான், நல்லா ஆடுறான், நல்ல பழக்கங்களை செய்கிறான், 4 பேருக்கு நல்லா உதவி செய்கிறான் என்று சொல்லி ஒருவனை, ஒரு பையனை, ஒரு பெரிய ஆட்களை நாம் சொல்லுகிற பொழுது முதலில் அவர்கள் செய்கிற செயல் அங்கீகரிக்கப்படுகிறது. இரண்டாவது, அவர் மாட்சிப்படுத்தப்படுகிறார். தான் செய்த அல்லது தான் வாழ்ந்த வாழ்க்கைக்காக, தான் செய்த நல்ல செயல்களுக்காக அவர் பாராட்டப்படுவதால் அவர் மாட்சிப்படுத்தப்படுகிறார். மூன்றாவது, அந்த பாராட்டு அந்த மனிதருக்கு அந்த நல்ல செயலை இன்னும் புதிய ஆற்றலோடு செய்ய வேண்டும் என்கிற உற்சாகத்தை, ஊக்கத்தை கொடுக்கிறது. அடுத்ததாக அவரை உள்ளம் மகிழச் செய்கிறது. நம்முடைய செயலை பார்த்து 4 பேர் பாராட்டினாங்க, ஒருத்தராவது நல்லா செஞ்சோம் அப்படின்னு சொன்னாங்க என்கிற மகிழ்ச்சி இன்னும் அவரை சிறந்த மனிதனாக மாற்றும். இனி இவர்களே, பாராட்டுவதில் பல வகை இருக்கிறது, வாழ்த்துவதில் பல வகை இருக்குது. அதில் நல்ல வாழ்த்து இருக்குது, வஞ்ச புகழ்ச்சி இருக்குது. வஞ்ச புகழ்ச்சி தெரியும் தானே? இந்த சாடையாக சொல்கிறது, இந்த இருக்கார்ல பெரிய மனுஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வாழ்த்துறதா வஞ்சக புகழ்ச்சியா? தெரியாதுன்னு. ஆமாம், வஞ்சக புகழ்ச்சி. இவர் பெரிய மனிதர் அப்படிங்கிறது இயல்பாக சொல்கிறது. இந்த இருக்கார்ல இவர் பெரிய மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்கிற டோன்லேயே, அந்த ஒளியிலே நம்ம நினச்சிடலாம் வாழ்த்துறானா, சாடையாக பேசுகிறானா, அல்லது நம்மளை என்ன செய்கிறான், கிண்டல் பண்ணுறானா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வாழ்த்து எப்பொழுதுமே நேர்மறையானதாக இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னேன், வாழ்த்துறதுக்கு வாய் இருந்தாலும் நல்ல வாழ்த்தை சொல்வதற்கு மனம் இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்ல மனம் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாய் வழியாக ஒருவரை உண்மையாக நீங்கள் புகழ்வீர்கள், உண்மையாக நீங்கள் வாழ்த்துவீர்கள். உண்மையாக வாழ்த்துகிற பொழுது அது அவருக்கு ஆற்றல் கொடுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவரை அங்கீகரிக்கிறது, மன மகிழ்ச்சி அடைய செய்கிறது, அவருக்கு மதிப்பை கொடுக்கிறது. நான்காவது, புதிய உத்வேகத்துடன், புதிய ஆற்றலுடன் அவர் அந்த பணியை மீண்டும் மீண்டும் சிறப்பாகவும் தேர்ந்ததாகவும் நல்ல முறையிலும் செய்வதற்கு அவரை உற்சாகப்படுத்துகிறது. அன்னை மரியா எலிசபெத் அம்மை வாழ்த்துகிறார் என்றால் அந்த பண்பு எலிசபெத் அம்மாவுக்கு புதிய ஆற்றலை கொடுத்தது. இந்த முதல் வாசகத்தை நான் பார்த்தோம். முதல் வாசகத்தை கவனிச்சீங்களா? எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? ரூத் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ரூத் நூலில் யாரை வாழ்த்துகிறார்? போவாசு தன்னுடைய பணியாளர்களை வாழ்த்துக்கிறார். போவாசு யார்? உடைமையாளர், முதலாளி. முதலாளி தன்னுடைய தொழிலாளியை வாழ்த்துக்கிறார். இன்னும் இவர்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு பண்பு பாருங்கள். பல நேரங்களில் நம்ம கை நீட்டி யாராவது நம்மளை சம்பளம் வாங்கினோம்னா சம்பளம் வாங்குறவங்க வாழ்த்து சொல்லுவோமா? இயேசுவே தன்னுடைய பணியாளர்களிடம், சீடர்களிடம் சொல்லுகிற பொழுது, நீங்கள் செய்த செயலுக்காக யாரும் உங்களை வாழ்த்த போவதில்லை, அப்படி வாழ்த்த வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் செய்கிற ஒரு நல்ல செயல் செய்துவிட்டு நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்களுடைய பணியைத்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்போ ஒரு முதலாளி தொழிலாளியை வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, வாழ்த்த வேண்டிய கடமை இல்லை என்று சொல்கிறார். ஆனால் போவாசை பாருங்கள், ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளியை பார்க்கிற பொழுது அவர் முதலில் வாழ்த்து சொல்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பணியாளர்கள் பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் உமக்கு ஆசி அளிப்பாராக. இனி இவர்களே, வழக்கமாக ஒரு முதலாளி வந்தால் தொழிலாளி தான் நினச்சிவான் குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லுவான். அப்போ முதலாளி பதிலுக்கு நினச்சிவார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவார், இல்லைனா தலையாட்டுவார், போவார். ஆனால் இங்கு பாருங்கள், முதலில் முதலாளி வாழ்த்து சொல்கிறார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அதற்கு பிற்பாடு தொழிலாளிகள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் உமக்கு ஆசி அளிப்பாராக. அதான் தொடக்கத்தில் சொன்னேன், நீங்கள் எதை கொடுப்பீர்களோ அது உங்களுக்கு பன்மடங்காக திரும்பி வரும். போவாஸ் உங்களோடு ஆண்டவர் இருப்பாராக என்று சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க பதிலுக்கு? ஆண்டவர் உமக்கு ஆசி அளிப்பாராக. ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்க, அவர் ஏற்கனவே பெரிய செல்வந்தர், இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதிக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுகிற பொழுது அது எவ்வளவு சிறந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது. எனவே தான் இனியவர்களை நாம் வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது, மற்றவருக்கு புகழ வேண்டியிருக்கிறது, மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அது நமக்கே பல மடங்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அன்னை மரியா நமக்கு சிறந்த உதாரணத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் போகிற இடம்லாம் எல்லாரையும் புகழ்ந்து பேசுகிறார். அப்படி தானா? சொன்னாரா இல்லையா? யாரையும் பாராட்டி பேசவே இல்லையோ? சின்ன பிள்ளைங்க வராங்க ஒரு உதாரணத்துக்கு, சின்ன பிள்ளைங்கள் என்ன செய்கிறாங்க? சீடர்கள் தடுக்கிறாங்க, ஏசு பக்கத்தில் போகக்கூடாது, நாங்கள் நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு. வர சொல்லுங்கள். சின்ன பசங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க, அவர்களிடம்தான் விண்ணரசு இருக்கிறது, அவர்கள் தான் விண்ணரசுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி யார் தடுக்கப்படுகிறார்களோ, யார் சின்ன பிள்ளைங்களோ, அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையோ அவர்களை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சின்ன பிள்ளைங்களை வர சொல்லுங்கள், அவங்க தான் பெரிய ஆட்கள்னு சொல்லி கட்டி தழுவி முத்தம் விட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்குறார். ஒரு சிறு குழந்தைகளுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால், வாழ்த்துகிறார் என்றால், எத்தனை பேரை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்த்தி உற்சாகப்படுத்தி இருப்பார். சக்கையு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான்.
வா சக்கையோ, நீ என் ஃப்ரெண்டு, அவன் வீட்டில் நீங்கள் சாப்பிட போகிறேன், ஊரில் இருக்கவன் ஒன்று பாவின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறான், ஆனால் நான் உன்னை தேடி வருகிறேன், உன்னை தான் பார்க்க வந்தேன், இன்றைக்கி உன் கூட தான் சாப்பிட போகிறேன், உன் வீட்டில் தான் தங்க போகிறேன். எவ்வளோ பெரிய மதிப்பளிக்கிற செயல்! அதனால தான் சக்கையோ, நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையே மாற்றிக் கொள்கிறேன்ங்கிறான். சக்கையோ இறங்கி வா, உன் வீட்டில் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற அந்த வாழ்த்து சொல் அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய குடும்பத்திற்கு முழுவதற்குமே மீட்பு கொடுப்பதாக மாறியது. ஒவ்வொரு இடத்திலும் இயேசுனுடைய நடவடிக்கைகளை, இயேசுனுடைய செயல்பாடுகளை, இயேசுனுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மற்றவர்களை உற்சாகப்படுத்த அல்லது புதிய வாழ்க்கைக்கு அவர்களை உந்தி தழுவக்கூடிய சொற்களாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லுகிற வார்த்தைகள், நாம் மனிதர்களை சந்திக்கிற பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். ஒருவரை பார்க்கிற பொழுது நம்முடைய வார்த்தைகளால் அவரை உற்சாகப்படுத்துகிறோமா? அவர்கள் செய்கிற செயல்களை நாம் அங்கீகரிக்கிறோமா? ஒருவர் நல்ல செயல் செய்கிற பொழுது அவருக்கு நாம் ஊக்கம் கொடுக்கிறோமா? அதை நாம் ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளால் சொல்லி காட்டுகிறோமா? அல்லது நல்லது அவன் செய்வான், ஊரில் இருக்கதான் மறைக்காண்டி இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்கிறோமா? ஒருவர் செய்கிற செயல்களை நாம் அங்கீகரிக்கிற பொழுது அது ஆண்டவருக்குரிய பண்பாக மாறுகிறது. அவரை நாம் உற்சாகப்படுத்துகிற பொழுது அவர் இன்னும் அதிகமான நல்ல செயல்கள் செய்வதற்கு நாம் அவர்களே அறியாமல் ஊக்கப்படுத்துகிறோம். வாழ்த்துரை நமக்கானது, மற்றவருக்கானது, அது கடவுளுக்கானது. எனவே வாழ்த்துறை மூலமாக ஆண்டவருக்குரிய மக்களாக வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.